பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திரு கல்யாணராமன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். ஒரு 40-45 ஆண்டு காலமாக ஆர்எஸ்எஸ், ஏபிவிபி, கடைசியில் பாஜகவில் கட்சியில் இணைஞ்சிட்டிங்க. அந்த இயக்கத்திலிருந்து ஒரு 2014 தேர்தல் கூட்டணி, அதன் பிறகு தொடர்ச்சியாக பாஜக கருத்துக்களை இணையதள பக்கங்கள் மூலமாக பல்வேறு கருத்துக்களை சொல்லி சர்ச்சையை கிளப்பி அதிமுக ஆட்சி காலத்தில் உங்களுக்கு ஒரு நெருக்கடிலாம் வந்தது. அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ திமுக ஆட்சி காலத்தில் பாஜக இருக்க வேண்டிய நேரத்தில் அந்த கட்சியில் இணைந்த பிறகு ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்கள், அது ஓரங்கட்டப்பட்டிருக்கிறீர்கள், எப்படி ஒன்று நடத்துங்க. ஆனால் நீங்கள் விரும்பிய அரசியல் மேகங்கள் கூடி வருகின்றன. அதிமுக பாஜக இணைய வேண்டும் என்ற நலம் விரும்பியாக பாஜக இருக்கிற ஒரு முக்கியமான விஐபி நீங்கள். இந்த நேரத்தில் திடீரென்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். சந்தித்த பிறகு அமித்ஷா அவர்கள் போட்ட பதிவு 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்த பிறகு, சந்தித்து அந்த காட்சிகளாக முடிந்த பிறகு கூட்டணி பற்றி பேசவில்லை. தமிழ்நாட்டு பிரச்சனை பேசினோம், மக்கள் பிரச்சனைக்காகத்தான் மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்தோங்கிறாரு. ஏன் அமித்ஷா அவர்கள் இப்படி ஒரு பதிவு போட்டார்? இந்த ரெண்டு விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தெரியல. முதல் விஷயம், என்னுடைய பின்னணி நீங்கள் சொன்னதால் இதை சேர்த்து சொல்லிவிடுறேன். தமிழகத்தில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் முற்பட்ட காலத்திலிருந்தே பாதுகாத்தது அதிமுக என்பதை நான் பல பொதுவெளிகளில், பல நேரங்களில், பல இது போன்ற இன்டர்வியூக்களில் பதிஞ்சிருக்கேன். என்ன காரணம், அன்றைக்கி இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், புரட்சித் தலைவர், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்க எந்த காலத்துலேயுமே தேசியத்தையும் தெய்வீகத்தையும் விட்டு தரவில்லை. சாஃப்ட் இந்துத்துவா பாலிசியை நீங்கள் விதவிதமான பேர்களை சொல்லுங்கள், எனக்கு விதவிதமான பேர்களை பற்றி இங்கே கவலை இல்லை. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் காத்தது இவர்கள். இதை நான் பல முறை ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா வெறும் நான் தலைவராக இல்லை, ஒரு சமூக உளவியலையும் சமூக அறிவியலையும் புரிந்தவன்ற விதத்தில். அதனால் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ரெண்டு பேருடைய கருத்துக்களை பற்றி நீங்கள் முக்கியமாக கேட்டிருக்கீங்க, அதான் உங்களுடைய மெயின் கேள்வி. அதனால் நான் மெயின் கேள்விக்கு வந்துடுறேன். அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறியிருக்கிறார். அதுதான் நடக்கப் போவது என்கிறது சமூகம் என்று அறியும். அதாவது மக்கள் மனசில் இன்றைக்கி என்ன இருக்கோ அதனுடைய வெளிப்பாடைத்தான் அவர் கூறியிருக்கிறார். திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஏகோபித்த உணர்வாக சமூகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு என்கவுண்டர், 50 இடத்துல கொள்ளை அடித்தான், செயினை பறித்தான், அதெல்லாம் கரெக்டு. இந்த மாதிரி செயின் பறிப்பை அவன் துப்பாக்கி வச்சிருக்க மாட்டான், ரொம்ப அடிப்படை அறிவு. அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம், கூட்டிட்டு பள்ளத்துலேருந்து பறித்து துப்பாக்கி எடுத்து சுட முயற்சி பண்ணானா, யார்கிட்ட கதை விடுறீங்க? அப்போது இவர்கள் எதையோ மறைப்பதற்காக ஏதோ ஒன்று செய்து காட்டி தங்களை பிரபலங்களாக அறியப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். தாங்கள் ஏதோ ஹீரோ மாதிரி ஹீரோயிசம் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது காவல்துறையாக இருக்கலாம், இன்கம்பெண்ட் அரசாங்கமாக இருக்கலாம். மக்களிடம் அதெல்லாம் ஈடுபடாது. அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறார்? மக்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாகிய திமுக ஆட்சி அகற்றம் நடக்கும் என்பதை கூறியிருக்கிறார். அவர் தரப்புலேருந்து அவ்வளோதான் தேவை, அவர் சொல்ல வேண்டியது. இவர் தரப்புலேருந்து இவர் இங்கேருந்து போயிருக்காரு, அமித்ஷா அவர்களை சந்தித்து இருக்கிறார். சுமார் 45 நிமிடங்கள் சந்திப்பதாக தகவல்கள் வருகின்றன. அங்கே உள்ளே என்ன பேசிட்டாங்கிறது பொதுவாக வெளியே தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவ்வளோதான் தெரியும். அமித்ஷா சொல்லியிருப்பதை வைத்து நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், அதிமுக பாஜக கூட்டணி என்பது அழகாக அமையும், அதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இதற்கு மேல் இடமில்லை. ஒரு வருடம் இருவரும் பயணித்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல முக்கியமான கேள்வி, அதாவது இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சி பாஜக கட்சி. இன்றைக்கி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவர் முதல் நாள் ராத்திரியே 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னா, அதிமுக சந்திப்புக்கு பிறகு இப்படி ஒரு செய்தி போடுறாங்கன்னா அந்த அர்த்தத்தை நானும் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு வெளியே வந்து நாங்கள் கூட்டணி பற்றி பேசவில்லை, மக்கள் பிரச்சனை பேசுவோம் என்று சொல்வது முரண்பாடாக இல்லையா? முரண்பாடே இல்லை. இல்லை, அவரும் சரியாக சொல்லியிருக்கார், இவரும் சரியாக சொல்லியிருக்கார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லியிருக்காரு. மக்களுடைய மனதில் எது இருக்கிறதோ அது நடக்கும் என்று கூறியிருக்கார். அதுக்கு மேலே அவர் எதுவும் சொல்லலை. இல்லையா, அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் பேட்டி கொடுக்கறதுக்கு முதல் நாள் அன்றைக்கி மைக் நேட்டுறாங்க. இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால், எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேங்கிறாரு. அப்போ சொல்லாமல, நான் நாளை பேசுகிறேன், ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கப் போகிறது டெல்லியில், பொறுத்திருந்து பாருன்னு சொல்லியிருக்கலாம்ல. உங்களுக்கு தெரியாத அரசியல் இல்லை, நீங்கள் 30 வருஷத்துக்கு மேலே அரசியலை பார்த்துட்டு இருக்கிற நபர். என்ன
இன்றைக்கே வந்து முடிவெடுத்து இன்றைக்கே ஒரு சந்திப்பு கூட நடக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? சாத்தியமான விஷயம் தானே, சாத்தியம் இல்லாத விஷயம் இல்லைல்ல. சந்திப்பு சாத்தியமானு கேட்கல, நீங்க ஏன் முன்கூட்டியே சொல்லாம போறீங்க? சொல்லணும். ஏதாவது நிர்பந்தம் இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? ஏதாவது நிர்பந்தம் இல்லைங்க. நீங்க உங்ககிட்ட மைக்கை நீட்டும் போது நான் எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுற மக்கள் கேட்குறாங்க, நிருபர் கேட்குறாங்க. அதற்கு முன்பாக சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் டெல்லி போயிருக்கிறார், இருமொழி கொள்கை வலியுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார். அப்போ சொல்லும் போது இந்த கேள்வி உங்ககிட்ட வருது. அப்போ என்ன பண்ணும்? முக்கியமான நபரை சந்திக்க போகிறீர்களே என்று கேள்வி வருகிறது. அதுக்கு எதுக்கு நான் வரலன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் நைட் சந்திக்கும் போது உங்கள் மீது இப்படி ஒரு சந்தேக பார்வை விழுமே, நாளைக்கு மாற்றி சொன்னால் தப்பாக போயிருமே, ஏன் உங்களுக்கு வரலன்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது அதனை, தமிழகத்தின் நலன்கள்னு அவர் எதையெல்லாம் நம்ப வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் கூறியிருப்பார். ஒருவேளை இருமொழி கொள்கைக்கான விஷயம் அவருடைய மனதிலே உள்ள நல்ல விஷயமாக இருந்தால், தமிழகத்தின் நலன் சார்ந்த விஷயமாக இருந்தால் கூறியிருப்பார். சரி, முக்கியமான கேள்விக்கு வந்துடுறேன். இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 அமையும் அப்படின்னு உறுதியாக அவர் சொல்கிறார். நீங்களும் நம்புறீங்க, நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போம். 2021 இதே அதிமுக இதே பாஜக கூட்டணி அமைந்தது. திமுக கிட்ட தோத்து தானே போச்சு. 2026 மட்டும் திமுக வீழ்த்துவதற்கு சக்தி இந்த 2 கூட்டணி அமைந்தால் மட்டும் போதுமா? நீங்கள் தேமுதிக நாம் தமிழர்லாம் விட்டீங்களா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி இவர்களெல்லாம் சாத்தியமான கூட்டணியின் அங்கத்தினர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இருப்பதை நான் சொல்லல. ஏன்னா தேமுதிக திடீரென்று நீங்க சொல்லலைங்க, நான் சொல்ல ஏன் சொல்லாம விட்டீங்க நான் கேட்கிறேன். இல்ல, திடீரென்று அழைப்பு திமுக கிட்ட இருந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. என்ன இந்த பாருங்க, முதல்ல நம்ம இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுப்போம். லா அண்ட் ஆர்டர் மேஜர் இஷ்யூ ஆகிட்டு வருது. அரசாங்கத்தில் கண்ட்ரோலில் காவல்துறை இல்லை என்பதற்கு பல விஷயங்கள் எடுத்துக்காட்டு நேற்று நடந்த 2 சம்பவங்கள் உட்பட, நேற்று முந்தா நாள் நடந்த 2 சம்பவங்கள் உட்பட, இது அனைத்துமே ஸ்டேட் டெரரிசம்னு நான் சொல்கிறேன். அரசு தீவிரவாதம். இதெல்லாம் இந்த சம்பவங்கள் முழுமையான அரசு தீவிரவாதம். இது போன்ற விஷயங்களை மக்கள் ரசிக்க மாட்டார்கள் என்ற அடிப்படை அறிவு கூட இன்றுள்ள அரசாங்கத்திற்கு இல்லை என்பதுதான் உண்மை. அன்னை தேதியிலே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து தேர்தலை சந்தித்து இருந்தால் 40 தொகுதிகளில் 39+1 நான் சொல்கிறேன், 40க்கு 40 வெற்றி பெற்றிருப்போம் என்பது என்னுடைய பார்வை, என்னுடைய நம்பிக்கை. இந்த விஷயங்கள் தான் எனக்கு நிறைய கருத்துப்பாடு வேறுபாடு இருக்குது. அது நீங்கள் ஒதுக்கப்பட்டவர், சாய்க்கப்பட்டவர் ஏதோ சொன்னீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பின்னணியில் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அன்னைக்கு அந்த கூட்டணி சேர்ந்து 40 சீட்டுகள் வந்திருந்தால் பீகாரையோ அல்லது ஆந்திரத்தையோ நம்பி மத்திய பாஜக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1. 2வது, 25 சீட்டுகள் அளவிலே அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் ஒரு வாதத்திற்காக ஒரு அருமையான ஒரு நண்பர் உடன் இருந்திருப்பார். ஆட்சியில் இல்லாத நண்பராக இருந்திருப்பார் அவர். மற்ற 2 பேரும் ஆட்சியில் இருக்கும் நண்பர்கள். அதிமுக ஆட்சியில் இல்லாத அதே நேரத்திலே ஒரு பெருத்த எண்ணிக்கை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்திருக்கும். பாஜகவிற்கு என்று 10-15 சீட்டுகள் கூடியிருக்கும். நான் சொல்கிறது கூட்டணிகள், பாஜக சின்னத்திலே போட்டிட்டவர்கள் உட்பட ஒரு 12-15 பேர் வர அங்கே உட்கார்ந்துருப்பாங்க. பாஜகவின் எண்ணிக்கை என்பது 255 மாறியிருக்கும். இதெல்லாம் என் மனசில் இருக்கக்கூடிய வேதனையும் ஆதங்கமும். யாரும் கையை முறுக்கி நாங்கள் சொல்கிறத நீ செய்யி அப்படின்னு எங்களை மிரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வந்திருக்கும். அதுக்காக இன்றைக்கி மிரட்டுறாங்களான்னு கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் முன்கூட்டியே ஒரு இது வச்சிடுறேன். ஸோ இது போன்ற சூழ்நிலை வராமல் போனதற்கு பின்னணியில் பல அசம்பாவிதங்கள் நடந்து விட்டன. அதையெல்லாம் தேசிய தலைமைக்கு நான் பல விஷயங்களை புரிய வச்சுருக்கேன். தொடர்ந்து நான் என்னுடைய முயற்சிகள் அதில் அந்த விஷயத்தில் இருக்குது. ஆக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஆரம்பித்து, போதை மருந்து ஆரம்பித்து, காவல்துறை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதுல ஆரம்பித்து, ஊழல்கள், எண்ணற்ற ஊழல்கள், டாஸ்மாக் இது போன்ற விஷயங்கள் ஆரம்பித்து, தவறான அணுகுமுறைகளால் போய் நீதிமன்றத்தில் கெட்ட பேர் வாங்கக்கூடியதில் இருந்தால் மக்கள் முன்னாலே இவர்கள் அவமானப்பட்டு நிற்கிறார்கள். யார்? திமுகவினர் நிற்கிறார்கள், அல்லது திமுக கூட்டணியே நிற்கிறது. திமுகவுடன் இருப்பதா வேண்டாமா என்று தத்தளிக்கும் நிலையில் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் ஒன்று தான் இருக்க முடியும். ஏன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேக் இல்லை. மற்ற அத்தனை பேரும் நிலை தடுமாறி போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களால் இணைந்து செயல்பட முடியாது. முதல் விஷயம். முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகள் தத்தளிக்கின்றன, இணைந்து செயல்பட முடியாமல் தவிக்கின்றன சொல்கிறீங்க. ஆனால் மத்திய பாஜக கொண்டு வருகிற திட்டங்கள் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக இன்றைக்கி திமுக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு, இங்கே நம்பர் குறையுது, எம்பி நம்பர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு திமுக கட்சி கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம், 4 மாநில முதல்வர்கள் வந்த காட்சி பார்த்துருக்கீங்க. அப்புறம் கல்விக்கு நிதி தராத நிலைமை, அப்புறம் மும்மொழி கொள்கை என்ற ஒரு நெருக்கடி,
அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்குது ஒன்று. நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் பாமக இன்னும் பிற கட்சிகள் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு குரல் அல்லது வாக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அப்போது திமுக ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி, நாம் தமிழர் ஒரு அணி, விஜய் தலைமையில் ஒரு அணி என்ற 4 முனை போட்டியில் எப்படி திமுக வீழ்த்துவன்னு நம்புறீங்க? முதல் விஷயம், திமுகவுடைய கூட்டணி என்பதே வந்து இன்றைக்கு கலகலத்து போயிட்டு இருக்குன்றது தான் நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம். அந்த இடத்துல தான் நீங்கள் குறுக்கில் ஒரு கேள்வி வைக்கிறீங்க. ஆகாத பொண்டாட்டி, கைப்பட்டா குற்றம், கால்பட்டால் குற்றம், மருமக உடைச்சா பொன் கூடம், மாமியார் உடைச்சா மண் கூடம், இந்த பார்வையில் அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் திமுகவில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு இருக்கிற நிலைமை தான் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. வேங்கை வயலில் ஆரம்பித்து பல விதமான சங்கடங்களுக்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. தொழிலாளர் பிரச்சனைகளில் வந்து பல விதமான சங்கடங்கள், கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இருக்குது. காங்கிரஸ் ஒன்றும் நல்ல நிலைமையெல்லாம் இல்லை. இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு நீங்கள் வந்து அங்கே போய் நாங்கள் ஆட்சியில் ஒன்றா இருக்கோம் அப்படின்னா அர்த்தமே இல்லாமல் ஒருத்தனை சுட்டு கொண்டாங்க அப்படின்றது அங்கே பிரபலமாக பேசப்படும். அங்கே என்ன பேசுகிறாங்கன்றது இங்கே தெரிகிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா இந்தி நாலேஜ் நமக்கு இல்லை. அங்கே மத்தியில் என்ன பேசப்படுது அல்லது மாற்று மாநிலங்கள் என்ன பேசப்படுதுன்ற கற்பனை நமக்கு இல்லைங்க. நான் குறுக்கிட்டாகணும். வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஹைதராபாத் வழியாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 10 செயின் ஸ்நாச்சிங் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் போகிறவங்கள போலீஸ் பிடிக்கிறாங்க. என்கவுண்டர் பண்ணது சப்ஜெக்ட் டு டிஸ்கஸ். அதில் நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. வெளி மாநிலத்திலிருந்து வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் துப்பாக்கி காட்டி பணத்தில் கொள்ளையடித்ததுக்காக 5 பேர் ஒரே இடத்துல ஷூட் பண்ணது அதிமுக ஆட்சி 2011 சிட்டி போலீஸ் கமிஷனர் திருப்பாதி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் இந்த கொலை சம்பவங்கள் அல்லது திருட்டு சம்பவங்கள் அல்லது என்கவுண்டர்களை வைத்து ஒரு ஆட்சி தீர்மானிக்க முடியாது. அந்த சம்பவங்கள் வேறு. நீங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள், நிர்வாக சீர்கேடுகள், ஊழல்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு தப்பு செஞ்சுட்டு போகிறவனை வந்து அவனுக்காக கேஸ் நடத்தணும், அவன் வந்து செஞ்ச தப்பு, சின்ன தப்பு, பெரிய தப்புலாம் பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் போலீஸ் எடுத்த முடிவு தான் பாராட்டுவார்கள் அல்லது விமர்சிப்பார்கள், அவ்வளவுதான். நீங்க இதுக்காக தான் வந்து ஒரு சம்பவத்துக்காக கூட்டணி உடையும் அப்படின்றத வந்து சொல்லவே இல்லை. அதனுடைய ஒட்டுமொத்த பரிணாமத்தை புரிஞ்சுக்கோங்க. நார்த் இந்தியன்ஸுக்கு எதிராக திமுக இருக்கிறது இயல்பாகவே, அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு ஒரு வாதம் வட மாநிலங்களே வைக்கப்பட்டால் திமுகவுன்னு இருக்க முடியாத ஒரு நிர்பந்தத்திற்கு காங்கிரஸ் தள்ளப்படும் என்ற உண்மை இங்கே இருக்க யாருக்கும் தெரியாதுன்றதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா அது போன்ற சூழ்நிலை இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸுக்கு அந்த சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குன்றது இங்கே இருக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கோ இங்கே இருக்கும் திமுகவினருக்கோ தெரியாது. இதே ஒரு கேள்வி இப்படி வைக்கிறேன். இப்போது மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு இருமொழி கொள்கை போதுன்னு கர்நாடகாவில் என்னாச்சு? தேவேந்திர பட்னாவிஸ் என்ன அறிவிக்கிறாரு சொல்லுங்கள்? கர்நாடகா இல்லைங்க, நான் சொல்கிறேன், இந்த இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு கொள்கை பிடிச்சி தொங்குகிறது, அதுக்கு காங்கிரஸுக்கு நெகட்டிவ் ஆகும்னு சொல்கிறீங்களே. உங்கள் பாஜக ஆளுகிற மாநிலத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் இருமொழி என்ன சொன்னார்? அங்கே இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் வந்து மும்பையில் வந்து பல மொழிகள் பேசுகிறார்கள், இங்கே மராத்தி முக்கியம் இல்லைன்னாரு. மறுநாள் என்ன கலவரம் வெடிச்சது? ஸோ அதனால் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பரிமாணம் இருக்கும். தமிழ்நாட்டில் நடப்பது வட இந்தியாவில் நிச்சயமாக வந்து வேறு மாதிரி பார்க்கப்படணும், மறுக்க மாட்டேன். அதுக்காக இப்போ வட மாநிலத்தில் பல இடத்துல காங்கிரஸ் இல்லை, அதுக்கு திமுக தான் காரணமா? திமுக பல மாநிலங்களே காங்கிரஸ் தோற்றத்துக்கு காரணம் இது காங்கிரஸ்காரர்களுக்கும் தெரியும். அவன் வாய் மூடிட்டு சும்மா இருப்பான். என்ன காரணம்னா, இங்கே திமுக ஆட்சியில் இருந்துக்கிட்டு ஏதாவது காங்கிரஸ்காரர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஏதோ கிடைப்பதற்காக, இங்கே இருக்கும் 4 பேருக்கு ஏதோ கிடைப்பதற்காக அங்கே இருக்கிற 40 அவங்க கோட்டை விடுறதுன்றது வந்து இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது காங்கிரஸ்காரர்களுக்கு இன்று புரிய ஆரம்பிச்சிருக்கிறது. அதனால் 2026 தேர்தலில் உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன், 2026 தேர்தலிலே நிச்சயமாக ஆணித்தரமாக கூறுகிறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்காது. உங்கள் நம்பிக்கை இல்லை, எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். அதுக்கு இருக்க நம்பிக்கையோ ஆசையோ இல்லை, நடக்க போகிறத சொல்கிறேன். நான் அதுதான் நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அந்த பல்வேறு காரணங்கள் எனக்கு தெரியும், ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியாது. நான் ஓப்பனில் பல விஷயம் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக அவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்க போகிறதில்ல. இன்று கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய காங்கிரஸே கூட்டணியில் இருக்க போகிறதில்ல. இன்று கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா தங்களை காட்டிக்கொள்கிற விசிகா இருக்க போகிறதில்ல. நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைமை கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமையை நோக்கி நகரும் என்பது என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. ஸோ இவர்களுக்கு கூட்டணி இல்லாத ஒரு நிலைமை திமுகவிற்கே ஏற்பட போகிறது. அப்போ நீங்கள் 4 பிரிவான கூட்டணின்னு சொன்னீங்க இல்லையா?
இதில் வந்து சீமான் என்ன முடிவெடுக்க போகிறார் எனக்கு தெரியாது. தேமுதிக 1 வருஷம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இருப்பார்கள் நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நம்பிக்கை ஆசை, இப்போ நீங்கள் நம்பிக்கை ஆசைன்னு சொன்னீங்க இல்லையா, தேமுதிகவை பற்றி நான் சொல்லிடுறேன். தேமுதிக மட்டும் நம்பிக்கை ஆசை, திமுக காங்கிரஸ் பண்ணக்கா அது வந்து உறுதி. உறுதி சொல்லுங்க. உறுதி என்ன காரணங்கள் எனக்கு தெரியும், அதை சொல்ல முடியாது. காரணங்கள் எனக்கு தெரியுன்றதுனால சொல்கிறேன். நான் பல விஷயங்கள் தொடர்ந்து நெருக்கமாக கவனிச்சிட்டு இருக்கேன், பல இடங்களில் பலரை சந்திக்கிறேன். இப்போல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டெல்லியில் தான் அதிகமாக இருக்கேன், மாதத்தில் ஒரு 10-15 நாளாவது டெல்லியில் இருக்கேன். அதனால் தகவல்களுடைய தொகுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு சப்ஜெக்ட், திமுகவை பொறுத்தவரையில் திமுக மக்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய, இப்போ எப்பயுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா என்ன ஆகும், திடீர்னு இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆன ஒரு பெரிய எண்ணிக்கை இருக்கும். 10-15%, 20% கூட கோவத்தின் அடிப்படையில் உருவாகும். அந்த கூட்டணிக்கு இடையிலான கேப்ன்றது வெறும் 6% தான். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. 3% மேலே ஏறினால் 3% அது குறைந்தால் இணையாகிவிடும். 1% இது ஏறினால் 2% அது குறைந்துவிடும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அதனால் 3 என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை. ஏன்னா 15% வரை போகிற அளவுக்கான 15-20% வரை ஆன்டி இன்கம்பன்சி அடிஷ்னல் ஓட்டு பின்னோக்கி போகிற அளவுக்கான செயல்பாடுகளை ஏற்கனவே திமுக செய்துள்ளது. நம்பர் 1. நம்பர் 2, அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காது. நம்பர் 3, கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது தான் இது பலம் வாய்ந்ததாக கருதப்படும். அந்த பலத்திற்காக வரக்கூடிய வாக்குகள் என்பது ஒரு தனி செக்மெண்ட்டு. சீக்கிரம் நான் ஓட்டு போட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய செக்மெண்ட், அது ஆன்டி இன்கம்பன்சி செக்மெண்ட்டில் தனி செக்மெண்ட்டு. அது எப்பயுமே 3-4-5% இருக்கும். அந்த செக்மெண்ட் இவர்களோடு இல்லாமல் போக போகிறது. ஆக பெருத்த எண்ணிக்கையிலே திமுக தோற்க போகிறது. அது யாருக்கு அந்த கிரெடிட் போகும்னா, எது ஆல்டர்னேட்டிவாக எமர்ஜ் ஆகியிருக்கோ, எது வலுவான கூட்டணியாக காட்டப்படுகிறதோ அதுக்கு தான் போகும். அந்த இடத்துல வந்து தானும் இருந்தால் தனக்கு ஒரு வளமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கையில் சீமானும் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூடும் என்பது என்னுடைய கருத்து. அப்போது விஜய் தனித்து விடப்படலாம், அல்லது விஜய் திமுகவிடம் சேரலாம். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் விஜய் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்தால் வேணான்னு சொல்லிடுவீங்களா? அது அந்த ஸ்டேஜ் வரட்டும், பார்க்கலாம். ஏன்னா நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். சீமான், விஜய் எல்லாரும் வந்தால் எனக்கு என்ன, எல்லாருக்கும் வந்து ஒரு கருத்து ஒற்றுமையின் அடிப்படையில் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுக்கிட்டு பயணப்படுறதுல ஒன்று தவறு இருக்கிறது. ஆனால் ஒரு அழகான நம்பிக்கையை ஆசை வெளிப்படுத்துறீங்க. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, நாம் தமிழர், விஜய், இவ்வளோ பேருக்கு சீட்டு இருக்குமான்னு எனக்கு தெரியல. கூட்டணி வந்தால் பலமாக இருக்கும், ஆனால் சீட்டு இருக்குமான்னு தெரியல. ஆனால் முக்கியமான ஒரு கட்டம் 234 சீட்டையும் ஜெயிக்கிற அளவுக்கு வரும்ல இந்த கூட்டணி. ஆமாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை இவ்வளோ பேர் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதிமுக டெல்லியில் அமித்ஷா அவர்களிடம் வைத்த அந்த கோரிக்கை இருக்குல்ல, தமிழ்நாடு பாஜகவே நடுநடுங்க வைத்திருக்கிறது, கலங்க வைத்திருக்கிறதுன்னு சொன்னால் மிக அது ஏன்னு கேட்டிங்கன்னா, மாநில தலைவர் அண்ணாமலை நீடிக்கக்கூடாது என்று அதிமுக ஒரு கோரிக்கை வைத்ததாக ஒரு தகவல். அதாவது எங்களுக்கு கூட்டணி பேசுவதற்கு, தொகுதிகள் என்னென்ன என்று பேசுவதற்கு ஒரு நல்ல தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் பெயரை அவர்கள் பரிந்துரைத்ததாக சொல்கிறார்கள். இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? முதல்ல வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு எந்த விதமான நிபந்தனையோ கட்டளையோ இட முடியாதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன, இப்போ நீங்கள் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பாஜகவுடன் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாரு. 2024 தேர்தலில் தனித்தான் நிற்போம்னாரு, நின்னார். அவங்களுடைய முடிவு அது. அந்த நிர்பந்தத்தை யாரும் ஏற்படுத்த முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கட்சி ஆட்சியில் இல்லாத நபர்கள் மீதே ஒரு நிர்பந்தத்தை பாஜகவால் உருவாக்க முடியாது என்றால், ஆட்சியிலே அதுவும் வலுத்த பலம் பொருந்திய ஒரு ஆட்சியிலே அமர்ந்திருக்கும் பாஜக மீதும் ஒரு நிர்பந்தத்தை யாரும் ஏற்படுத்த முடியாது. பட் மியூச்சுவலாக வந்து பல விஷயங்கள் பேசிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கிரவுண்ட் லெவலில் வந்து அதிமுக பாஜக தொண்டர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு கோரிக்கை வேணால் வைத்திருக்கலாம். ஒரு வேண்டுகோள், கோரிக்கை, ஒரு பார்வை, இதை வைத்திருக்கலாம். வைச்சாங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா இருவருக்குள் என்ன நடந்தது என்பதை பற்றி அவர்கள் இருவரும் சொன்னால்தான். பட் என்னுடைய கருத்தும் கூட இதுவே தான். தட்டு அண்ணாமலை இல்லாமல் இருக்கும் பட்சத்திலே அதிமுக பாஜக கிரவுண்ட் லெவலில் கனெக்ட் ஜெல்லிங் வெல்னு சொல்லுவாங்க இல்லையா, இயல்பாக இணைந்து செயல்படுவார்கள்ன்றது என்னுடைய பார்வையும் கூட. இந்த கருத்தை நான் பல மட்டங்களிலே பல இடங்களிலே நானே கூறியிருக்கிறேன். அதனால் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இல்லை, ஒரு கட்சி நிபந்தனை வைக்க முடியாதுன்றது நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு மாநில தலைவரை மாற்றுங்கள் என்று ஒரு மாநில கட்சி, அதுவும் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன ஒன்றா சொல்லிக்கலாம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதிமுக தலைமையில் தான் பாஜக வந்து சேர்ந்து செயல்பட முடியும். அவங்க தான் கூட்டணி தொகுதியில் ஒதுக்குவாங்க. ஆனால் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நிபந்தனை நீங்கள் சொல்கிறத வந்து அது வந்து அனுமானம்னு நான் சொல்கிறேன்.
இல்லை கண்டிஷன் போட்டதா எங்களுக்கு தகவல். அனுமானம், அவ்வளவுதான். அது ஒரு அனுமானம். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்கிறது தெரியாதப்போ இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படிதான் சொன்னார்கள், இப்படிதான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் அனுமானம். கேள்விப்பட்டேன் என்று சொன்னார்னு நீங்க சொல்ல முடியுதா? எடப்பாடி பழனிசாமி இப்படித்தான் சொன்னார்னு உங்களால ஆணித்தரமா சொல்ல முடியுமா? முடியாது. இல்ல எங்களால் சொல்ல முடியும், நீங்க தான் பதில் சொல்லணும். முடியாது. நான் அனுமானம் தான் அது. ஆமா, இல்ல அனுமானம் என்பது உங்களுடைய கருத்து. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் வெளிப்படையாக அதிமுக அறிவிக்கல. தமிழ்நாட்டில் தலைமை தாங்க வேண்டிய கட்சி அதிமுக. பிஜேபி அடைக்க சொல்லல இல்லையே, அவர் ட்விட்டர் போட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தானே சொல்லியிருக்காரு. ஆமா, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. அது எந்த கூட்டணி, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லல. அதிமுக இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அதிமுக இருக்குன்னு அவர் சொல்லல. ஸோ இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய தெளிவை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் மனதை பிரதிபலிக்கிறோம், அவ்வளவுதான். மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி அடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்களுடைய எண்ணம் அது. பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், டெய்லி பேசிஸில் சிரிக்கிறான் மக்கள். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த காரணத்தில் இந்த சம்பவம் மாற்றி அமைக்கப்படுகிறது. இதை தான் ப்ரோபகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இதை தான் திமுக மக்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறது. இதை மறைப்பதற்காக மக்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறதுன்னு நீங்கள்லாம் சொல்லலை. நீங்கள்லாம் சொன்ன காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கி சாதாரண மனிதர்கள், மிக சாதாரண மனிதர்கள் கையில் ஒரு வெத்தலை பொட்டி மாதிரி ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவன் ஒப்பீனியன் சொல்லிடுறான், அடுத்த நிமிஷம் சொல்லிடுறான். இன்று உருவாகக்கூடிய அனைத்து கருத்துக்களும் 80% கருத்துக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கின்றன. 20% கருத்துக்கள் திமுகவுடைய வார் ரூமால் போடப்படுகின்றன. அதனால் அவங்களால இந்த நேரட்டிவே செட் பண்ண முடியல. இந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், அல்லது இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், எதுலையுமே இவர்கள் சொல்லும் வாதம் என்பது எடுபடவில்லை என்பதுதான் உண்மை. எடுபடுற மாதிரி ஒரு கற்பனையை திமுகவும் திமுகவால் கட்டமைக்கப்பட்டுள்ள அல்லது கட்டுப்படுத்தப்பட்டுள்ள ஊடகங்களும் உருவாக்குகின்றன. அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை. மக்கள் நம்பவில்லை. இல்லை, மக்கள் நம்புறாங்களா நம்பலைன்றத விட திமுக கட்டமைக்கிறது, திமுக வார் ரூம் கட்டமைக்கிறது அப்படி கூட நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய கேள்வி என்னென்னா, பாஜகவுடைய மத்திய தலைவர்களுக்கு, தமிழ்நாட்டிலிருந்து மத்தியில் தலைவராக இருப்பவர்களும் சரி, இல்லை தமிழ்நாட்டையே தவிர்த்து தமிழ்நாட்டை பற்றியே தெரியாமல் தமிழகத்தினுடைய தட்பவெப்பநிலை அரசியல் சூழ்நிலை தெரியாமல் மத்தியில் இருக்கிற தலைவர்களும் சரி, தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும், எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் துடிக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய தேவை என்ன என்பதை மத்திய பாஜக எப்படி அணுகுகிறது தெரியல. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் ஒரு 50-60 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்கள் புதுசாக ஒரு கற்பிதத்தை நுழைத்தாலும் அது நுழைவதற்கு எவ்வளோ கடினம் என்பதையும் பாஜக கடந்த 10 வருஷத்தில் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 2014 கூட 2 எம்பி, 2019 1 எம்பி, 2024 0 என்பது நீங்கள் பாஜக நல்லா உணரக்கூடிய வேண்டிய ஒரு பாடம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி என்று கேட்டால் நீங்கள் வாலண்டியாக கொடுப்பதற்கு தயங்குறீங்க. ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் தான் கடைசி கேள்வி, பொறுமையாக பதில் சொல்லுங்கள். ரெண்டாவது, மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அதிமுக ஆட்சி காலத்தின் இறுதியில் 2021 60,000 கோடி ரூபாய் நிதியை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பிறகு கேட்டால் தர மறுக்கிறீர்கள். அது இன்னும் வரைக்கும் தரல, அது இன்னும் ரெக்கார்டில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய பிரச்சனையும் டெல்லியிலிருந்து அமர்ந்து கொண்டு பார்க்குற கோணமே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் பாடம் நான் சொன்னேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வருகிற மாநில கட்சி, ஏன் மத்திய இருக்கிற கட்சி ஏன் வரமாட்டேங்குன்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்கள தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்னு. வெள்ளமாகட்டும், புயலாகட்டும், இயற்கை பிரச்சனையாகட்டும், எதுவாக இருந்தாலும் முதலில் ஓடி உதவி செய்கிற கட்சி மாநில கட்சிகள். ஆனால் தேசிய கட்சி, இங்கே மாநில தலைவர் இருப்பார், கட்சி இருக்கும். ஆனால் அந்த கட்சி எப்படி செயல்படுகிறது என்பதை விட மத்தியில் ஆட்சியில் இருக்கிற அந்த தேசிய கட்சி எதாவது கேட்டால் என்ன மாதிரி உதவி செய்கிறீங்கன்ற பார்வை இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாட்டில் இன்னும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி உங்களுக்கு உள்வாங்கியிருப்பீங்க. மாநில கட்சிக்கும் மத்தியில் இருக்கிற கட்சிக்கும் ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வருகிறது எந்த கட்சி என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் கட்சி வளரணும்னா நீங்கள் இங்கே மாநில கட்சி யாராக இருந்தாலும் சரி ஓடி கொடுக்குற ஒரு மனப்பான்மையோடு பாஜக இருக்கிறதா என்பது தான் என்னுடைய கேள்வி. இல்லை, இந்த கேள்வி ரொம்ப பிரமாதமான கேள்வி. சோஷியல் சைக்காலஜினுடைய மனித உளவியல், சமூக உளவியல் அடிப்படையிலாம் ரொம்ப பிரமாதமான கேள்வி இது. ஏன் இந்த நாட்டில் பல மாநில கட்சிகள் உருவாகின என்ற காரணமே அதுதான். அந்த மாநிலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாதங்களை அவர்கள் வைக்கும்போது, தேசியத்தில் இருப்பவர்கள் ஒரு பொது பார்வை வைக்கும்போது, இவர்கள் தான் எங்களை கண்டுகொள்கிறார்கள், கவனிக்கிறார்கள், மதிக்கிறார்கள் என்ற எண்ணத்தை மாநில கட்சிகளால் இயல்பாகவே உருவாக்க முடியும். ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெயிட்டரு 4 டேபிள் இருந்தால் ஈஸி.
ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெயிட்டரு 10 டேபிள் இருந்தால் கஷ்டம். அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனை. ஸோ உங்களுடைய கேள்வியுடைய சாராம்சம் என்ன, நீங்கள் கவனிக்கலைன்ற உணர்வு மக்களாண்டு இருக்குது. அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணணும். இந்த குற்றச்சாட்டை இன் பிரின்சிபல் நான் ஏற்றுக்கிறேன். பட்டு அதான் மோட்டிவா பிஜேபிக்கு? எந்த ஒரு கட்சிக்குமே மோட்டிவாக இருக்க முடியாது. பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது சொன்னேன் இல்லை புரிஞ்சு போச்சு எனக்கு. பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் ஒரு மாநிலத்தை புறக்கணித்து விட்டு நாங்கள் ஒரு செயலை செய்ய விரும்புகிறோம் என்ற எண்ணத்தோடு யாருமே செய்ய போகிறதில்ல. குறிப்பாக தமிழகத்திலே நாங்கள் செய்ய முடியாது. என்ன காரணம் என்றால், நாட்டிலேயே 4வது பெரிய மாநிலம் தமிழகம். இந்த பார்வை நிறைய பேருக்கு இருக்காது. உத்தரப்பிரதேசம், பீகார் 48, மகாராஷ்டிரா 42, வெஸ்ட் பெங்கால் 40, பீகார் 40 தமிழகம். ஸோ பீகாரும் 40 தமிழகம் நான் சொல்கிறது பாண்டியோடு சேர்த்து சொல்கிறேன். இல்லாட்டா 5வது பெரிய மாநிலம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து 29 தான், அதுக்கு அடுத்து மத்திய பிரதேசம். ஸோ இந்த 5வது அல்லது 4வது பெரிய மாநிலத்தை புறக்கணித்து விட்டு எந்த செயலையும் பாஜகவாலோ அல்லது எந்த கட்சியால் மாநிலத்தில் ஆட்சி இருப்பவர்களோ செய்ய முடியாது. இது ஒரு யதார்த்தம். ஏன்னா ஒரு பெரிய சங்கு, கிட்டத்தட்ட 8% பாராளுமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலம் தமிழகம். இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த இடத்துல எப்படி மக்களுடைய உணர்வை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள்ன்றது தான் கேள்வி. அந்த இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன். பட் இதை சரி பண்ண முடியுமான்னா சரி பண்ண முடியும். நானே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை, நீங்கள் எந்த குற்றச்சாட்டாக வைக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நீங்கள் 2500 கிலோமீட்டர்லேருந்து பார்க்குறதுக்கும் நாங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு பார்ப்பதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. அதனால் எங்களுடைய வாதங்களை, எங்களுடைய கருத்துக்களை கேளுங்கள் அப்படின்ற. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டிலேருந்து பல மந்திரிகளை உருவாக்கியிருக்கோம், தமிழ் சார்ந்த மந்திரிகளை உருவாக்கியிருக்கோம், ஒரு வியூவை சொல்கிறாங்க. பட் அது போதாதுன்றது. மக்களுடைய கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய மந்திரிகள் தேவை. துரதிர்ஷ்டவசமாக இப்போ என்ன செட்டப் இருக்குன்னா, படித்தவர்கள், நன்ற திறமையாளர்கள் அவங்க இருக்காங்க மந்திரிகளாக. மக்களுடைய கனெக்ட் ஆகியிருக்க மந்திரிகள் இன்னும் உருவாகலை. அந்த லெவலில் இருக்கவங்க மந்திரிகளாக அங்கீகாரம் செய்யப்படும் போது, அதாவது ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அந்த ஸ்டேஜில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் 2014 நேரடியாக மந்திரி ஆனார். தமிழகத்தில் ஒருவேளை 5 பேர் வெற்றி பெற்றிருந்தால் 5 பேரும் மந்திரி ஆகியிருப்பார்கள். சென்ற பாராளுமன்ற தேர்தல்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணியில் இருந்தப்போ 5 பேர் நின்று 5 பேரும் வெற்றி பெற்றிருந்தால் 5 பேருமே மந்திரி ஆகியிருப்பாங்க. 5 பேருக்கும் குறைஞ்சபட்சம் இணையமைச்சர் லெவலில் ஏதோ ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கும். அப்போ அவங்க மக்களுடைய உணர்வுகளை ஈஸியாக பிரதிபலித்திருக்க முடியும். துரதிர்ஷ்டவசமாக தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலை. ஆனால் வரப்போகிற காலகட்டம் அதுபோல் இருக்கப் போவதில்லை. அமித்ஷா அவர்கள் கூறியது போல 2026 ஆட்சியிலே பாஜகவின் பங்களிப்பு இருக்கும். அப்போது முதல் முறையாக சட்டமன்றத்திலே பாஜகவின் குரல் அமைச்சர்கள் குரலாக எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் கூடுகின்றன. ஸோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். பயங்கரமாக குண்டு போடுறீங்களா? ஆமாம், கூட்டணி ஆட்சிங்கிறீங்க. கூட்டணி ஆட்சி என்பதுதான் நடக்கும்ன்றது என்னுடைய கூட்டணி ஆட்சி என்று பிரச்சாரம் வைத்தால் தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு எவ்வளோ பெரிய சிக்கலாக வந்துருமா? இல்லை, இது என்னுடைய பார்வை என்ற என்னுடைய பார்வை, கல்யாணராமனுடைய பார்வை, இது இப்படி தான் அமையும்ன்றதே என்னுடைய பார்வை. நாளைக்கு 234 தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நானே சொல்கிறேன். என்ன அப்போ 117 இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக தனிப்பட்ட ஆட்சி அமைக்க முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா பாதிக்கு பாதி மேலே தான் நிச்சயமாக அவங்க தேர்தல் நிற்பாங்க. 150 இடத்துலையா நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய கட்டமைப்பு இருக்கும். தனிப்பட்ட ஆட்சி அமையலாம். ஏன்னா இன்றைக்கி திமுக எதிராக அந்தளவுக்கு ஒரு மக்களுடைய எண்ணம் இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலையில் ஒரு கூட்டணி ஆட்சியிலேயே நாங்கள் பங்கேற்க வேண்டும். ஏன்னா தமிழகம் சார்ந்த விஷயங்களை பிரதிபலிப்பதற்கு மத்தியிலே இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ பாஜகவின் பங்களிப்பு அதில் இருக்கணும். அப்போ தான் தமிழகத்துக்கு உண்மையான நன்மை ஏற்படும்ன்றது என்னுடைய பார்வை. அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்புவோம். காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. 2026 தேர்தல், திமுக ஆட்சி அகற்றப்படும் என்பது நான் மிக மிக ஆணித்தரமாக நம்புகிறேன். சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த கூட்டணியில் பங்கேற்பதற்கு. விஜய் வருவாரா எனக்கு தெரியாது. விஜயுடைய பின்னணி என்ன, எப்படி அவர் உருவானார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த இதுக்குள்ளெல்லாம் பூந்து பார்க்க முடியாது இல்லையா. பல விஷயங்கள் பின்னணியில் நடந்துகிட்ருக்கோம். யார் திமுக கூட உருவாக்கி இருக்கலாம், இதெல்லாம் அனுமானங்கள் தான். பட் சீமான் ஆணித்தரமாக எதிர்க்கிறார்ன்றது தெரியும். அதனால் சீமானும் ஒரு வேளை இந்த கூட்டணியில் இருந்தால் பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக, சீமான் இப்படி ஒரு காம்பினேஷன் அமையும் போது திமுகவிற்கு ஒரு பலத்த அடி ஏற்படும் என்றது என்னுடைய பார்வை. அரங்கத்திற்கு பல்வேறு அரசியல் கருத்துக்களை ஆசையோடும் நம்பிக்கையோடும் தெரிவித்தீர்கள். நன்றி. நன்றி.